அனைவருக்கும் வணக்கம். இந்திய குடியுரிமை சட்டம் இதை கேட்கவே கொஞ்சம் சிக்கலாக தோணலாம். ஆனால் இதோட பரிணாம பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம கைகளில் இருக்கிற சாதாரண ஆவணங்களை தொடங்கி அரசியல் சாசனம் வரை பல சுவாரஸ்யமான சட்ட உண்மைகளை நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு பெரிய மாயை நம்ம உடைச்சாகணும். நம்ம பர்ஸ்ல இருக்கிற ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் இருந்தாலே நாம இந்திய குடிமகன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நிஜம் என்னன்னா, அத்தனை அடையாள அட்டைகளை சுமந்து தெரிஞ்சாலும் அது உங்களோட குடியுரிமையை சட்டப்பூர்வமா உறுதி செய்யாது. இந்த விசித்திரமான ஆனா ரொம்ப முக்கியமான உண்மையை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த தலைப்புக்குள்ளேயே நம்ம நுழைய போறோம். சரி, இத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். 2024ல நடந்த டாலி வதாலியா கேஸ்ல நீதிமன்றம் இத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது உண்மையான சட்டப்பூர்வ குடியுரிமைங்கிறது வெறும் ஐடி கார்டுகளை வச்சிருக்கிறது கிடையாது. அது நீங்க பிறந்த மண் அல்லது உங்க ரத்தம் சார்ந்த ஒரு ஆழமான சட்ட பிணைப்பு. இன்னைக்கு நாம எந்தெந்த விஷயங்களை அலச போறோம்னா, அடையாள மாயகை, அரசியல் சாசன விதிகள், சட்டத்தோட மாறும் தத்துவங்கள், குடியுரிமையை நிரூபிக்கிறதுல உள்ள சிக்கல்கள், அப்புறம் இன்றைய நவீன விவாதங்கள், இதையெல்லாம் தான் சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்க போறோம். முதல் பகுதி அடையாள மாய, அதாவது ரத்தத்தின் உரிமை மற்றும் மண்ணின் உரிமை. ஐடி கார்டு குடியுரிமையை தரலனா வேற எதுதான் ஒருத்தரோட குடியுரிமைக்கான சட்ட அடிப்படை? வாங்க பார்க்கலாம். உலகளாவிய சட்ட கோட்பாடுகள்ல 2 முக்கியமான தத்துவங்கள் இருக்குங்க. ஒன்னு ஜஸ் சோலி, அதாவது மண்ணின் உரிமை. நீங்க எந்த நாட்டுல பிறக்கிறீங்களோ அந்த நாட்டோட குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு ஜஸ் சங்குனஸ், அதாவது ரத்தத்தின் உரிமை. உங்க பெற்றோர் யார் அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிறது. பல வருஷங்களா நம்ம இந்திய சட்ட அமைப்புல இந்த 2 கோட்பாடுகளுக்கு இடையில தான் ஒரு பெரிய இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இரண்டாவது பகுதி அரசியல் சாசன நுழைவு வாயில்கள். நேரா 1950களுக்கு போவோம். நம்ம அரசியல் சாசனம் உருவானப்போ என்னென்ன அடிப்படை விதிகள் இருந்துச்சு? அரசியல் சாசனத்துல சில குறிப்பிட்ட பிரிவுகள் குடியுரிமைக்கான நுழைவாயில்களா இருந்துச்சு. பிரிவு 5 நிரந்தர வசிப்பிடம் பத்தியும் 6 மற்றும் 7 பிரிவினையின் போது நடந்த இடப்பெயர்வு பத்தியும் பேசுது. ஆனா நாம குறிப்பா கவனிக்க வேண்டியது சட்டப்பிரிவு 9 தான். இத ஒரு இரும்பு விதினே சொல்லலாம். ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வேறொரு நாட்டோட குடியுரிமையை வாங்கினா அவரோட இந்திய குடியுரிமை உடனே ரத்தாயிடும். இந்த மொத்த விஷயத்தையும் ரொம்ப அழகா விளக்குறது சட்டப்பிரிவு 11 தான். குடியுரிமையை பெறுவது, ரத்து செய்வது தொடர்பா எந்த ஒரு விதியையும் உருவாக்குற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு இது உறுதியா சொல்லுது. இந்த பிரம்மாண்டமான அதிகாரத்தை நம்ம அரசியல் சாசனத்தை உருவாக்குனவங்க ரொம்ப திட்டமிட்டு நாடாளுமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம நாடாளுமன்றம் தான் ஒரு பெரிய பவர் சுவிட்ச். பிரிவு 11 கொடுத்த இந்த உச்சபட்ச அதிகாரத்தை வச்சுதான் கடந்த 70 வருஷங்களா குடியுரிமை சட்டங்கள் காலத்துக்கேத்த மாதிரி மாற்றப்பட்டு, திருத்தப்பட்டு, கடுமையாக்கப்பட்டு வந்திருக்கு. அடுத்து 3வது பகுதி சட்ட தத்துவங்களின் மாற்றம். 1955 முதல் 2024 வரை நாடாளுமன்றம் தனக்கு வழங்கப்பட்ட அந்த மாபெரும் அதிகாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சட்டத்தோட பரிணாமத்தை கொஞ்சம் கவனிங்க. 1955ல அடிப்படை சட்டம் வருது. அப்புறம் 1987ல விதிகளில் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டு பெற்றோர்கள்ல ஒருத்தர் இந்தியரா இருக்கணும்னு மாறுது. 2004ல இது இன்னமும் கடுமையாக்கப்பட்டு சட்டவிரோதமாக குடியேறினவங்களோட குழந்தைகளுக்கு குடியுரிமை இல்லைன்னு ஆகுது. கடைசியா 2019ல குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA வருது. காலம் செல்ல செல்ல விதிகள் எப்படி தொடர்ந்து நேர்கோட்டுல கடுமையாகிட்டே வந்திருக்குன்னு இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். இத சட்ட மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய தத்துவார்த்த ஷிஃப்ட் நமக்கு காட்டுது. 1950ல இருந்து 87 வரைக்கும் மண்ணின் உரிமை தான் ஆதிக்கம் செலுத்துச்சு. அதாவது இந்தியால பிறந்தா இந்தியர். ஆனா 2004க்கு பிறகு அது முற்றிலும் மாறி ரத்தத்தின் உரிமை அப்படிங்கிற கடுமையான பெற்றோர் சார்ந்த விதியா இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. 4வது பகுதி நிரூபிக்கும் சுமை மற்றும் நிர்வாக யதார்த்தங்கள். தியரியை விட்டுட்டு கொஞ்சம் பிராக்டிகலா யோசிப்போம். நடைமுறையில இந்த குடியுரிமை பிரச்சனைகளை எப்படி கையாள்றாங்க? 1946 வெளிநாட்டவர் சட்டத்தோட 9வது பிரிவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் தான் குடிமகன்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருக்கு, அரசுகிட்ட இல்ல. சாதாரண கிரிமினல் சட்டங்களுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சட்டத்தோட ஒட்டுமொத்த எடையும் அரசுக்கு பதிலா நேரடியா அந்த தனிநபர் மேலே விழுது. ஆமாங்க, நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவர் தான் நீங்க தான் நிரூபிக்கணும். இது ஏதோ வெறும் பேப்பர்ல இருக்கிற சட்டம் இல்ல. நிஜ உலகத்துல ஒரு சாமானிய மனிதனுக்கு இது எவ்வளவு பெரிய சுமைன்னு உங்களால உணர முடிகிறதா? தனிநபர் மேல விழற இந்த மாபெரும் சுமை இயற்கையாகவே பல சட்ட போராட்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் வழிவகுக்குது. இதனால தான் உச்சநீதிமன்றத்துல பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் வந்திருக்கு.
உதாரணமா நம்ம முதல்லே பார்த்த 2024 டேலி வதாலியா வழக்கே எடுத்துக்குவோம். வெளிநாட்டுல பிறந்த ஒரு குழந்தை ஒரு வருஷத்துக்குள்ள இந்திய தூதரகத்துல பதிவு செய்யப்படணுங்கிறது கட்டாய விதி. ஆனா அவங்க பெற்றோர் அதை சரியான நேரத்துல செய்ய தவறிட்டாங்க. அவங்க கிட்ட ஆதார், பேன் எல்லாம் இருந்தும் சட்டத்தோட இந்த நுட்பமான விதியால அவங்க தன்னோட குடியுரிமை அந்தஸ்தை இழந்தாங்கங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நவீன சட்ட சர்ச்சைகள். பல வருஷங்களா மாறின இந்த தத்துவங்கள் இன்னைக்கு என்னென்ன முரண்பாடுகளை உருவாக்கியிருக்குன்னு ஒரு நடுநிலையான பார்வையாளரா இருந்து அலசுவோம். அஸ்ஸாம் விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் 2024ல உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 6A உறுதி செஞ்சாங்க. அதாவது மார்ச் 25, 1971 அஸ்ஸாம் மாநிலத்துக்கான கட் ஆஃப் தேதியை ஏத்துக்கிட்டாங்க. பிராந்திய அமைதியை நிலைநாட்ட அரசியல் சாசன அறநெறி அடிப்படையில இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற நவீன முரண்பாடுகளை பாருங்க. 2019ல வந்த CAA சில குறிப்பிட்ட சிறுபான்மையினருக்கு மட்டும் குடியுரிமையை வேகப்படுத்துது. இது அரசியல் சாசனத்தோட 14வது பிரிவுக்கு கீழே வர்ற நியாயமான வகைப்படுத்துதலுக்கு உட்பட்டது தானா, இல்ல மதச்சார்பின்மைக்கு எதிரானதாங்கிற விவாதம் இன்னமும் போய்கிட்டு இருக்கு. அதேபோல OCI அந்தஸ்துல இருக்கிற கட்டுப்பாடுகளும் விவாதத்துக்குரியவதான். எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் நாம எடுக்காம வெறும் அரசியல் சாசன விவாதங்களா மட்டுமே இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஒட்டுமொத்த அலசலோட சுருக்கம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற சாதாரண அடையாள அட்டைகள் ஒருபோதும் உங்க சட்டப்பூர்வ குடியுரிமையை உறுதி பண்ணாது. அதே போல நம்ம குடியுரிமைக்கான விதிகளையும் வம்சாவளிக்கான அளவுகோல்களையும் மாற்ற உச்சபட்ச அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கிட்ட மட்டுமே இருக்கு. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. குடியுரிமை சட்டங்கள் மண்ணின் உரிமையிலிருந்து ரத்தத்தின் உரிமையை நோக்கி மாறிக்கிட்டே வர்ற இந்த சூழல்ல அரசியல் சாசன பிரிவு 14 சொல்ற சமத்துவ கோட்பாட்டுக்கு கீழே ஒருத்தர் இந்த நாட்டை சேர்ந்தவர்தான உண்மையாகவே எது தீர்மானிக்குது? இந்த கேள்வியோட இன்றைய அலசலை நாம நிறைவு செய்வோம். தொடர்ந்து சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.